ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் லாஸ்ட் 1 மந்த்தில் ட்ரேடிங் மூலிமா ஓவராலாக நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் டெப்ளை பண்ணேன் அப்படிங்கிறத இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். அண்ட் எஸ்பெஷலி இஃப் யூஆர் சம் ஒன், நான் ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு எல்லா மாதமும் கன்சிஸ்டண்ட்டாக மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஒரு ப்ராக்டிக்கலாக ரியல் ட்ரேடிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னே தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ட்ரேடிங்குள்ளே வரவங்க ஒரு 1 லட்ச ரூபா போட்டுட்டு மாதம் ஒரு 5000 10,000 கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கணும் தான் நினைக்கிறோம். பட் அந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு மாதம் நமக்கு 1 lakh ப்ராஃபிட் வரும், இன்னொரு மாதம் நமக்கு லாஸஸ் வரும். அந்த லாஸஸ் வரும்போது என்ன பண்ணுவோம், உடனே அந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி இன்டர்நெட்டில் போய் யூடியூப்ல போய் இன்ஸ்டாகிராமில் போய் யாரோ ஒருத்தர் ஒரு புதுசான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தராரா, விச் இஸ் அ சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி, விச் இஸ் அ ஹோலி கிரேட் ஸ்ட்ராட்டஜி, லாஸஸே கொடுக்கக்கூடாது, எனக்கு எல்லா மாதமும் ப்ராஃபிட்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் யாராவது சொல்லி கொடுக்குறாங்களான்னு கற்றுக்க போவோம். திருப்பி ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுவோம், திருப்பி ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குவோம், திருப்பி அது ஃபியூ மந்த்ஸ் ப்ராஃபிட் கொடுக்கும், லாஸ் வரும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி நிறுத்தி அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடுவோம். ஸோ இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி விட்டு ஸ்ட்ராட்டஜி ஜம்ப் பண்ணி எஸ்டர்டே நான் ஒரு கன்சல்டேஷன் காலில் ஒருத்தர் மீட் பண்ணேன், who have a 25+ ஸ்ட்ராட்டஜிஸ் இது வரைக்கும் லேர்ன் பண்ணியிருக்காரு. பட் கண்டினியூஸாக அவனால் என்ன பண்ண முடியல, ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியல. அண்ட் தட் இஸ் வென் ஐ அண்டர்ஸ்டுட் அவர் என்ன தேடிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி, அது எல்லா மாதமும் அவருக்கு கன்சிஸ்டண்ட்டாக மணி மேக் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு. பட் வாட் இஃப் ஐ டெல் யூ, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா நாளும் ப்ராஃபிட் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா ட்ரேடிங்கிறது ஒரு அன்சர்டைன் ப்ரொஃபஷனு, வேறு ப்ராஃபிட்ஸும் இருக்கும் லாஸஸும் இருக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 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 ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறேன், இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், இன்றைக்கி லாஸ் வரலாம், இந்த வீக்கில் கூட நான் லாஸஸில் இருக்கலாம், இந்த மந்த்து கூட நான் லாஸஸில் இருக்கலாம். ஆனால் ஓவராலாக ஒரு சிஸ்டமை 3 months 6 months 1 year பீரியட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி உங்களை ஓவராலாக ப்ராஃபிட்டபிள் ஆக்கிரும், இஃப் தட் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ப்ரூவன் அண்ட் பேக் டெஸ்டட் டு கிவ் த ரிசல்ட்ஸ் கன்சிஸ்டன்ட்லி. அப்போது நம்ம தேடிட்டு இருக்கிறது என்ன, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு மாதம் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேடிங் மூலிமா பணம் சம்பாதிக்கும் தேடிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் போதுமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. அப்போ எப்படி தான் நான் ஓவராலாக ப்ராஃபிட்டபிள் ஆகுறது, ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இன்னைக்கு நீங்கள் ஒரு ஜூஸ் ஷாப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஜூஸ் ஷாப் வச்சிருக்கீங்க. எப்போ நமக்கு நிறைய க்ரௌடு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில். இப்போ பயங்கரமாக வெயில் அடிக்குது, அப்போ நிறைய பேர் ஜூஸ் குடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ மந்த்லி நம்ம வேற லெவல் ப்ராஃபிட்ஸ் கூட பண்ணலாம். வேறாஸ் ஒரு குளிர்காலம் வரும்போது நிறைய பேர் ஜூஸ் குடிக்க வரமாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி பர்டிகுலர் டைமில் நம்மளோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்னா, ஸோ அட்லீஸ்ட் இந்த கடையை ரன் பண்ணுற அளவுக்கான ரெவன்யூ கொண்டு வந்தாவே போதுமானது அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா, அப்போ ஒரு ஜூஸ் ஷாப் ஓவராலாக 1 year நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும், நீங்கள் ஓவரால் ப்ராஃபிட்ஸ் பண்ணிடுவீங்க. சில மாதம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, பிரேக் ஈவன் வந்து நிற்பீங்க. சிமிலர்லி ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 months, அக்டோபர் செப்டம்பர் 2014 அப்போ இருந்து ஒரு 6 months எடுத்துட்டிங்கன்னா நிஃப்டி ஓவராலாக கீழே தான் போயிட்டு இருந்துச்சு, ஒரு 15% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுச்சு. அந்த மாதிரி டைமில் நீங்கள் போய் ஸ்டாக்ஸை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஓவராலாக பெரிய லெவலில் மணி மேக் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி பர்டிகுலர் டைமில் நம்ம லாஸஸை லிமிட் பண்ணி எப்படி நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறதா நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கணும். வேற அதே ஸ்டாக்ஸு நாளைக்கு வந்து வேற லெவலில் அப் ட்ரெண்டில் போகும்போது நம்மளால் 100% 200% நம்மளால் ரிட்டர்ன்ஸை கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஒரே ஒரு கடையை நம்பி நான் ஜூஸ் ஷாப்பை மட்டும் நம்பிட்டு இருந்தேன்னா எல்லா மாதமும் ட்ரேடிங்கில் எனக்கு ப்ராஃபிட் வருமானா வராது. அப்போ எப்படி தான் ஒரு ஓவராலாக கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, நான் ஒரு அமௌண்ட் போட்டு ஓவராலாக கன்சிஸ்டண்டாக மணி மேக் பண்ணணும்னா நீங்கள் மல்டிபிள் பிஸ்னஸஸை ரன் பண்ணணும். ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் ஒரு 10 கடை வச்சுருக்கீங்க, ஜூஸ் ஷாப் ஒன்று வச்சுருக்கீங்க, ட்ரெஸ் ஷாப் ஒன்று வச்சுருக்கீங்க, சாப்பாட்டு கடை ஒன்று வச்சுருக்கீங்க, இதே டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வச்சுருக்கீங்க. இப்போ என்ன ஆகும், எல்லா கடையுமே ஒரு மாதத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுக்காது. ஆனால் ஒரு கடை உங்களுக்கு லாஸஸில் போனாலும் பிரேக் ஈவனில் போனாலும் சில கடை வேற லெவலில் ப்ராஃபிட் போகும். அப்போ ஓவரால் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் இருப்பீங்க. அண்ட் இதுதான் விச் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் த்ரூ அவுட் திஸ் 6 years ஆஃப் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில். ஃபர்ஸ்ட் நான் உங்களை மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1 lakh rupees எடுத்துட்டு வந்துட்டு எப்படியாவது எவனோ ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்து மாதம் 10,000 ஆக்கிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தேன். பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே ட்ராடவுன் பீரியட்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக இந்த வார்த்தையே உங்களுக்கு தெரியலன்னா உங்களால் வந்து ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியாது. ட்ராடவுன்னா என்ன, ஒரு ஸ்ட்ராட்டஜி லாஸஸ்க்கு போயிட்டு திருப்பி ப்ராஃபிட்டபிள் வர்ற ஜேர்னிக்கு பேர் தான் ட்ராடவுன் ஆக்சுவலாக. அப்போது எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் ட்ராடவுன்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் டைவர்சிஃபைடாக, இப்போ நான் மட்டுமே பர்சனலாக 2 சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், ஹைப்ரோடி ட்ரேடிங் சிஸ்டம், சிடிடி ஃப்ரேம் இருக்குது. அதை பற்றி இன்டெப்த் வீடியோ மேலே லிங்க்ல கொடுக்குற பாருங்கள். அதில் மொத்தமாக கிட்டத்தட்ட 7 ஸ்ட்ராட்டஜிஸ் டெப்ளை பண்ணுறேன். அப்போது என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு லாஸஸ் கொடுத்தாலும் என்னால் ஓவரால் ப்ராஃபிட்டபிளில் வந்து ஈஸியாகவே நிற்க முடியும். ஸோ இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூஸ் லுக்கிங் டு லேர்ன் ஒன் சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி விச் ஹெல்ப் யூ கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மாதமும் மணி மேக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா சேஞ்சஸ் பெர்ஸ்பெக்டிவ். அப்படி இல்லாட்டி இப்போ இல்லை, நீங்கள் அடுத்து 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, 30 வருஷம் ஆனாலும் சரி, அந்த ஹோலி கிரேட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தேடிட்டு மட்டும்தான் இருக்கணும். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியே இந்த உலகத்தில் இல்லை. ஸோ அப்போ லாஸ்ட் மந்த் நமக்கு எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட்ஸ் கொடுத்துச்சு, லாஸஸ் கொடுத்துச்சு, ஓவரால் நம்ம எவ்வளோ மணி மேக் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தலாம், பிஎன்எல்ல பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்
ஆப்ஷன் செல்லிங்லேருந்து பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் 1 மந்த் ஆஃப் டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன், லோட் பண்ண போகிறேன். ஸோ இஃப் யூ சி, நம்ம மொத்தமாக எடுத்த ட்ரேட்ஸே லாஸ்ட் 1 மந்த்தில் எவ்வளோ, 5 ட்ரேட்ஸ், அதில் 4 ப்ராஃபிட்டு, நமக்கு ஒரே ஒரு லாஸஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கிட்டத்தட்ட 35,000 நமக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 3 lakhs. அப்போ டோட்டல் கேபிட்டலே இங்கே 3 lakhs போட்டு 35,000 rupees ப்ராஃபிட்டு, நமக்கு 320 சார்ஜஸ். இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுற டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 minutes to 30 minutes மோர் தென் எனஃப். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் டெப்ளை பண்ணும்போது ஆப்ஷன் செல்லிங்கில் போகும்போது ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா லாஸ் வந்தாலும் 10,000 11,000, ப்ராஃபிட் வந்தாலும் 10,000 11,000. ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் டைம் நமக்கு ஃபேவரபுளாக வேலை செய்யறனால நம்மளால அதிக நம்பர் ஆஃப் ப்ராஃபிட்ஸை ஈஸியாக கொண்டு போய் சேர்த்த முடியும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட், கமோடிட்டியில் நம்ம ஃபியூச்சர்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ஒரு லாஸ்ட் 1 month லோட் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி நமக்கு எவ்வளோ லாஸஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் லாஸஸ் கொடுத்துருக்கு. டெப்ளாய்டு கேபிட்டல், ஓவரால் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakhs. அப்போது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட் மந்த் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நமக்கு ஓவரால் லாஸஸ் கொடுத்துருக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்ஸே கொடுக்காது, இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுத்திடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் லாஸ்ட் மந்த் P&L எடுத்து பாருங்கள், இதே ஸ்ட்ராட்டஜி எனக்கு 10% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ ஓவராலாக ஒரு 3 months 6 months பீரியடில் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி எனக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸும் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ வி நீட் டு டிசிப்ளின்லி இம்ப்ளிமெண்ட் தி ஸ்ட்ராட்டஜி ஃபார் 3 months 6 months பீரியட் டு பிகம் ஓவரால் ப்ராஃபிட்டபிள் இன் ஈச் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி. இதுவே எனக்கு ஓவராலாக கன்சிஸ்டண்டாக ஒரே மாதத்தில் எனக்கு ப்ராஃபிட் வேணும்னா கம்பைண்டாக இப்போ நான் காட்டினது மட்டுமே மொத்தம் 3 ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈக்விட்டியில் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டேட்மெண்ட்டே எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 2 lakhs மேலே. ரியலைஸ்டு அண்ட் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் 2 lakhs மேலே நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அப்போது நான் கொண்டு வர கேஷை ஹெச்பிடி ஸ்டாக்ஸில் டெப்ளை பண்ணி அதை பிளச் பண்ணி நான் என்ன எடுக்க போகிறேன், எதில் ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் ரிஸ்க் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது கேபிட்டல் எஃபிஷியன்ட் பண்ணி ஓவராலாக கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்ஸும் பண்ண முடியும். அதே சமயத்தில் நம்ம எமோஷன்ஸையும் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெப்பேலையுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிரிப்டோஸ்லையுமே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், டைவர்சிஃபிகேஷனுக்காக. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம ஒரு கேபிட்டலை மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸில் டெப்ளை பண்ணுறோன்னு. இஃப் யூ சி இன் திஸ் பர்டிகுலர் திங், இதில் மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட 125% ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் ஆன டெப்ளாய்டு கேபிட்டல். அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டுமே நான் நம்பிட்டு இருந்தேன்னா எனக்கு எல்லா மாதமே கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் கொடுக்குமா, கொடுக்காது. இதுவே நான் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸை நான் டெப்ளை பண்ணுறேன் 1 monthல, ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் லாஸஸ் கொடுத்தாலும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஓவராலாக ப்ராஃபிட் கொடுத்து என்னால் ஒரு டெப்ளாய்டு கேபிட்டல்லேருந்து கன்சிஸ்டண்டாக மணி மேக் பண்ண முடியுமா? எஸ். ஸோ தேர் இஸ் நோ ஹோலி கில் ஸ்ட்ராட்டஜி விச் யூ ஆர் லுக்கிங் ஃபார். இன்ஸ்டெட் ட்ரை டு டெவலப் யுவர் போர்ட்ஃபோலியோ வித் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். அப்போ ஹெச்பிடி எல்லாம் மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம டெப்ளை பண்ண போகிறோம், மார்க்கெட் கீழே போச்சுன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம டெப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லையா, கிரிப்டோலேருந்து மணி மேக் பண்ணலாம். அதே மாதிரி சிடிடியில் ஆப்ஷன் செல்லிங்கில் மணி மேக் பண்ணுவோம், கோல்டில் மணி மேக் பண்ணுவோம், சில்வரில் மணி மேக் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ரேட் பண்ண கேபிட்டலுக்கு என்னால் இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டு என்னால் கன்சிஸ்டண்டாக மணி மேக் பண்ண முடியுமானா போதுமானது. அப் டு 2 lakhs to 5 lakh rupees மந்த்லி மேக் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கே இருக்குது. இதுவே நான் 10 கோடி 20 கோடியெல்லாம் போகணுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸே 10 மணி பத்தாது, டு பி ஃப்ராங்க் வித் யூ. ஏன்னா ஐ நோ அ பர்சன் ஹூஸ் ஹேவிங் மெயின்டைனிங் அ நெட்வொர்த் ஆஃப் 400 crores AUM மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு ஒரு பேஸ்கெட்லேயே 43 ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ எவ்வளோ பேஸ்கெட்ஸ் அவர் வச்சிருப்பாரு, மொத்தமாக எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருப்பாங்கன்னு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஓவரால் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி யோசிச்சேன்னா, ஓகே நம்ம ட்ரேடிங்குள்ளே வரோம், நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறோம், எல்லா மாதமும் எனக்கு 10% வேணும்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிக்கு மேலே ஸ்ட்ராட்டஜி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால் ஓவரால் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியாது. திஸ் இஸ் ஹவு த ட்ரேடிங் ஒர்க்ஸ். நமக்கு மார்க்கெட் ஃபேவரபுளாக இல்லாத போது அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியில் லாஸஸ் எவ்வளோ சின்னது பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னது பண்ண ட்ரை பண்ணணும். அண்ட் வென்எவர் we are மேக்கிங் ப்ராஃபிட்ஸ், அந்த ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசாக மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். தட் இஸ் வேர் அ ப்ரூவன் ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம் கம்ஸ் இன்டு பிக்சர். ஸோ இஃப் யூ ஆர் சம்ஒன் who wanted to make கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸ் இந்த மார்க்கெட்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னா அதில் நீங்கள் ப்ராஃபிட்ஸ் பார்க்கறதுக்கு 6 months ஆகுது மினிமம் கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இல்லை ஒரு 1 year வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட்டபிள் ஆயிருவீங்க. ஸ்ட்ராட்டஜியை மாற்றாமல் முக்கியமாக அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரூவனாக இருக்கணும், பேக் டெஸ்டடாக இருக்கணும், ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி. இதுவே எனக்கு எல்லா மாதமும் ரிசல்ட்ஸ் எனக்கு ஃபஸ்ட் மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் இமீடியட்டாக டெப்ளை பண்ண வேண்டியது வரும். அப்போ தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மாதமுமே என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். இப்போ இங்கே இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரச்சனை என்னென்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு 1 மாதம் 2 மாதம் லாஸ் பார்க்கும்போது என்ன ஆயிடுவாங்க, மனசை தளர விட்டுட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை சீரியஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. அண்ட் திஸ் இஸ் வேர் வி ஃபார்ம் அ குரூப் ஆஃப் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வேர்
இந்த தனியாக போகும்போது தான் நமக்கு இந்த எமோஷன்ஸ் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன ஆயிடுவோம், ஃபெயிலியர் ஆயிடுவோம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் லைக் மைண்டட் பீப்பிளை நம்மளால் கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, ஏன்னா நமக்கு அந்த குரூப் ஆஃப் லைக் மைண்டட் பீப்பிள் நம்ம ஃபேமிலிக்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ கிடைப்பாங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. அவங்க ட்ரேடிங்கே வேஸ்ட்டுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அவங்க கிட்ட போய் இதை டிஸ்கஸ் பண்ணி அவங்க கூட சேர்ந்து நம்மளால் பண்ணுறதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. ஸோ உங்களால் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ண முடிஞ்சிச்சுன்னா, தட் இஸ் வேர் MFT community is coming into picture, where I am going to put 3 to 5 like-minded people into a WhatsApp community. நீங்கள் டெய்லி அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி என்ன பண்ணுறீங்க, போடுறீங்க, டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் நான் உங்களுக்குள்ளேயே கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஹெல்த்தியான காம்படிஷனில் எல்லாருமே ப்ராப்பராக ஒரு 3 months 6 months பீரியட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க, ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டீங்க, பொசிஷன் சைசிங் பக்கா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தினாலையுமே ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும். ஸோ stop looking for holy grail strategy and start looking for a proven profitable systems which works in the market in the 3 months to 6 months period. இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களால கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். until then bye bye.